காவேரி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேமா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்படியே ஒரு அடி எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அது முடிஞ்ச உடனே அடுத்தது சேர் விளையாட்டு. ஓகேவா? அந்த சேர்ல யார் ஃபர்ஸ்ட் உட்கார்றான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு ரவுண்டு வராங்க. அதுல நிவின் எல்லாருமே, யமுனா எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அழகா தாத்தா பாட்டி எல்லாருமே அப்படியே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் போது அதில் காவேரி இப்படி பார்க்குறாங்க. என்னங்க, நானும் விளையாடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, ஓடணும் உட்காரணும், உனக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னங்க, எனக்கு ஆசையா இருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி விளையாடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி விளையாடுறாங்க. விளையாடும் போது அப்படியே வயிற்றுல இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. விஜய் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஓடி வராங்க விளையாட்டை நிறுத்திட்டு. என்ன காவேரி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ காவேரி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல விளையாட வேண்டான்னு சொல்லிட்டு, எங்கேயாச்சும் நீ கேட்டியா அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரி வா நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, லைட்டாக ஒரு வலிக்குது அவ்வளோதான், கொஞ்சம் டைம் கொடுத்தா சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இங்கே பாருமா, எதுவாக இருந்தாலும் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, அப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக அடுத்தடுத்த விளையாட்டு எல்லாமே விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடி முடிச்சிட்டோன்னே அங்கேருந்து வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நிவின், யமுனா 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. நிவின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சொல்லுங்க விஜய், என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. நிவின், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த கிருஷ்ணா இருக்கான்ல, அவன் அந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. இல்லை, அவனை நம்பி நான் வந்து வேலைக்கு சேர்த்துட்டேன். அந்த வேலை நடக்காமல் என்ன பண்ண முடியுமோ அதை டெய்லி அவன் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே ஒர்க்கு எதுவுமே நடக்கவே இல்லை, ஏதாச்சும் ஒரு காரணம் காட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை, அவங்க குடும்பத்தை அத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால தான் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இல்லை, அத்தை ஏற்றுக்கிறதுனால தான் நானும் அலோவ் பண்ணேன். ஓகே, அவங்க நல்லவங்க நான் நினச்சேன், ஆனால் அவங்க நல்லவங்களாக இருக்கா மாதிரி தெரியல. கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியா, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேரும் பேசுனதை நான் பார்த்துட்டேன். அந்த உங்கள் மாமாவோட பையன் ராகவ் இருக்கான்ல, ஆமாம், அவனும் கிருஷ்ணா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓ, இதெல்லாம் வேறு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிவின் சொல்கிறாரு. ஆமாம் நிவின், கண்டிப்பாக நீ கிருஷ்ணாவை வாட்ச் பண்ணு, என்னன்னு நீ பாரு, நானும் கிருஷ்ணாவை வாட்ச் பண்ணுறேன், ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணமே உங்கள் மாமா தான், அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்போது குமரன் அண்ணன் காணாமல் போனதுக்கும் அப்போ மாமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது, அவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. ஆமாம் நிவின், கரெக்டு, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு. அது மட்டும் இல்லை, இவங்க இருக்காங்கல்ல, அந்த சிந்துவோட அம்மா சிந்து, இவங்கெல்லாம் போய் தனித்தனியாக ஏதோ ஒரு ஃபோன் வந்து அப்படியே ஓடி போகிறாங்க. அப்படியே ரொம்ப பதட்டப்படுறாங்க. பேசும்போது ஒரு பதட்டம் இருக்குது. அப்போது நான் திடீர்னு அந்த பக்கமாக பார்க்கும்போது கிருஷ்ணா சொல்கிறான், இங்கே பாருங்கள், நம்ம எதுக்காக வந்திருக்குமோ அந்த வேலை கரெக்டாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே பார்த்தா கண்டிப்பாக தப்பாக தான் இருக்குது. அப்போ பசுபதி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கான், அவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான். இந்த ஒர்க்கெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அவங்க அம்மா எல்லாரையும் சேர்ந்து 2வது குடும்பம்னு பொய் சொல்லி இங்கே அனுப்பியிருக்கான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓ, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன வழியோ அதை தேடணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ப்ரோ, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நான் போகிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அந்த பசுபதியை நான் கண்டுபிடிச்சி அவன் என்ன பிளான் போடுறான் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல யாரால் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. சரிங்க ப்ரோ, ஓகே, நான் பார்த்துக்கங்க, நான் இது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் நிவின் 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. நான் அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. கங்கா பயங்கரமாக அழுறாங்க. எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வராங்க. ஏய், நல்லா தானடி இருந்த, பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் நல்லா தானே பண்ண, விளையாடிட்டு இருந்த, ஏன்டி இப்படி அழற அப்படின்னு சாரதா எல்லாருமே வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாமா என் கூட இல்லாதப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அவர் இருக்கும்போது எனக்கு அவரோட அருமை தெரியலம்மா, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவரை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் தெரியுமா, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கங்கா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் அழாதடி, கண்டிப்பாக அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே விஜயும் வராரு. இங்கே பாருங்கள், நீங்கள்
நீங்கள் அழாதீங்க, கண்டிப்பாக குமரன் வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கங்கா. இல்லை, நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாருமே என்னோட ஆறுதலுக்கு தானே சொல்கிறீங்க. ஆனால் மாமா வரா மாதிரியே தெரியலையே. நான் ஃபோன் பண்ணாலும் அவர் திருப்பி கூப்பிடலை, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. அப்படி இருக்கவே மாட்டார். அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம். நான் தான் அவர் மேலே கோவப்படுவேன், ஆனால் அவர் என் மேலே கோவப்படவே மாட்டார். என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அவர். ஆனால் அவர் ஃபோன் பண்ணலாம், அவருக்கு ஏதோ நடந்திருக்கு, அவர் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து காவேரி வராங்க, கங்காவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. அக்கா நீ அழாதக்கா, மாமாவுக்கு எதுவுமே இருக்காதுக்கா, மாமா சீக்கிரமாக வந்துருவாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே என்னோட ஆறுதலுக்கு தான் சொல்கிறீங்க அப்படின்னு கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நான் என்னென்ன விசாரிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. தனியாக யோசிக்கிறாரு. கண்டிப்பாக குமரன் ப்ரோவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், ஏதோ தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கிருஷ்ணன் எப்பவும் போல் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறாரு. அப்படியே விஜய் பின்னாடி ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணுங்கள், அவன் என்ன பண்ணுறான் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கிருஷ்ணா போகிறாரு எப்பவும் போல் ஒர்க் பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வருதான்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், மெட்டீரியல் எல்லாமே வந்தால் கூட இங்கே அனுப்பக்கூடாது, வேறு எங்கேயாவது அனுப்புங்க அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு. அது எல்லாமே கூட இருக்கவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. வேலை நடக்காமல் எல்லாமே பார்த்துக்கிறாரு. அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன கிருஷ்ணா ஏதாவது பண்ணானா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம், அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, மெட்டீரியல் எல்லாமே அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இங்கே அனுப்பக்கூடாது, வேறு எங்கேயாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் வேலை நடக்காமல் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு. ஓ, அவன் தான் எல்லாம் பண்ணுறானா, ஓகே ஓகே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே காவேரி வராங்க. வந்தவொடனே என்ன விஜய் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த கிருஷ்ணா வேணும்னே பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே காவேரி அப்படி ஷாக் ஆகுறாங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அவன் தான் வேலை நடக்காமல் பார்த்துக்கிறான், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. தப்பாலாம் இல்லை காவேரி, அவன் தப்பானவன் தான். அவன் பிளான் போட்டு தான் உள்ளே வந்திருக்கான், இந்த வேலையை கெடுக்கணும், எதுவுமே நடக்கக்கூடாது, கரெக்டான டைமுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அவன் பக்காவாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே காவேரி இப்படி ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், அவன் பிளான் எதுவுமே நடக்கவே கூடாது, கண்டிப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் காவேரி அப்படின்னு அந்த மெட்டீரியல் அனுப்புகிறவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், மெட்டீரியல் எல்லாமே இப்போது இன்னும் 1 ஹவரில் வரணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஓகே சார் நாங்கள் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் எல்லாமே இறங்குது. அதை பார்த்துட்டு கிருஷ்ணா அப்படி ஷாக் ஆகுறாரு. ஐயோ என்ன இது, மெட்டீரியல்லாம் வந்திருக்கு, நாம தான் வரக்கூடாதுன்னு சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு விஜய் வராரு. வந்த உடனே மெட்டீரியல் எல்லாமே இறக்குங்க, ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கிருஷ்ணா அப்படியே பார்க்குறாரு. என்ன கிருஷ்ணா, மெட்டீரியல்லாம் வந்துடுச்சா, வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், மெட்டீரியல்லாம் இல்லை, லேட் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னு கிருஷ்ணா சொன்னார். அப்படியா, ஓகே ஓகே அதே இடத்துக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சீக்கிரமாக வர சொல்லிட்டேன், ஏன்னா ஒர்க் நிற்கக்கூடாதுல்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. கிருஷ்ணா நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன இங்கே ஒர்க் போயிட்டுருக்குல்ல, நான் இருக்கணும்ல அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார். இல்லை இந்த ஒர்க்குக்கு வேறு ஆள் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் என் கூட வாங்க, என் கூட இருங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன திடீர்னு என்ன உங்கள் கூட கூப்பிடுறீங்க அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு. இல்லை கிருஷ்ணா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சால் போதும், நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் யோசிக்கிறாரு, கண்டிப்பாக இவங்க எதுக்கோ பிளான் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வராரு. இங்கே பாரு கிருஷ்ணா, எனக்கு நீ பிஏவா இருந்தால் போதும், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ பண்ணால் போதும், அந்த ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே ஆள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கிருஷ்ணா கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் காரணம் இருக்குது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, என்னால் பார்க்க முடியல, எனக்கு ஒரு பிஏ வேணும், ஆனால் நம்பிக்கையானவங்களாக வேணும், அதனால தான் நான் ஒன்றை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கிருஷ்ணா மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. இல்லை கண்டிப்பாக ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பாரு கிருஷ்ணா, நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வேலை எல்லாமே கொடுக்குறாரு. அது எல்லாமே அப்படியே போகிறாரு. சரிங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி கேட்குறாங்க, என்ன திடீர்னு கிருஷ்ணாவை நீங்கள் பிஏவா நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு காவேரி, அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, இவனை வெளியே விடக்கூடாது, இனிமேல் நம்ம கண்ட்ரோல்லேயே அவனை வச்சுக்கணும், நம்ம பார்வையிலேயே அவன் இருக்கணும், நம்ம என்ன வேலை சொல்கிறோமோ அதை அவன் செய்யணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான், கிருஷ்ணாவை வெளியே விட்டால் கண்டிப்பாக வேலை நடக்கவே நடக்காது, அவன் எல்லா வகையிலும் அந்த வேலையை நிறுத்தத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பில்டிங் நின்னா கூட கண்டிப்பாக நம்மளால் அந்த டைமுக்கு வீடை கொடுக்க முடியாது, எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் தான் வரும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சூப்பருங்க சூப்பர், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, இதே மாதிரி போனால் கண்டிப்பாக நாம் இந்த பில்டிங் ஒர்க் எல்லாமே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே நீ தாண்டி, என் பொண்டாடி கூட இருக்கும்போது எனக்கு புது புது ஐடியாலாம் தோடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி சிரிக்கிறாங்க. ஆமாம் காவேரி, நீ ஜூஸ் குடிச்சியா, டைம் ஆகிடுச்சி அப்படின்னு விஜய் கேட்குறாரு.
அதெல்லாம் ஏற்கனவே குடிச்சிட்டேங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சூப்பர், கரெக்டாக குடிச்சிடணும் சரியா, வயிற்றில் இருக்க பாப்பா நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி, நான் போய் இன்னொரு சைட் இருக்காங்க போய் பார்த்துட்டு ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு என்ன எது எல்லாமே நான் பார்த்துட்டு வரேன், சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. காவேரி அங்கே இருக்க ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கங்கா அழுதுகிட்டே இருக்காங்க. சாரதா வராங்க. ஏதாவது சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு எதுவுமே வேணாம்மா, எனக்கு அவர் ஞாபகமாகவே இருக்கா, அவர் கண்டிப்பாக வரணும், அவர் வந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஏய், வயிற்றில் குழந்தைய வச்சிருக்கா, அவர் வெளியூர் போயிருக்காரு, வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறேன், ஏதாவது யோசிச்சு தான் பேசுறியா அப்படின்னு அப்படி சாரதா கத்துறாங்க. அம்மா நீ பேசாத, தயவுசெய்து பேசாத, அவர் பிரிஞ்ச என்னால் இருக்கவே முடியல, எனக்கு நாள் ஆக ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, எல்லாமே சரியாயிடும், அவர் சீக்கிரமாக வந்துடுவார், நீ கவலையே படாத, நான் இருக்கல அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இனி யோசிக்கிறாரு, எப்படியாவது கண்டுபிடிக்கணும், மாமா தான் தப்பு பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்ருக்காரு. சரி, நம்ம ராகினிக்கு கால் பண்ணி பேசி பார்க்கலாம், ஏதாச்சும் நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு. ராகினி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் நிவின், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் ஃபோன் பண்ணேன், எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன நிவின், உண்மையாவா நீ கேட்குற, என் மேலே உனக்கு பாசம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ராகினி இப்படி பேசிட்ட, நீ யார் இல்லை, என்னோட மாமா பொண்ணு, எப்போவுமே எனக்கு பாசம் இருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீ பேருக்கு தான் மாமா பொண்ணுன்னு சொல்கிற, ஆனால் என் மேலே உனக்கு பாசமே இல்லை, நீ தான் அந்த யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நானா யமுனாவை கல்யாணம் பண்ண, எனக்கு கட்டாயப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஏன் இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்ல, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஆமாம் எல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ மாமா பொண்ணு சொல்கிற, ஆனால் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசாத ராகினி, நீ தான் எனக்கு எல்லாமே சரியா, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நிவின் உண்மையாவா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ராகினி, உண்மையாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அப்படியே சந்தோஷப்படுறாங்க. சரி, நீ உங்கள் அப்பா எல்லாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ, குமரனை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறியா, நீ என்ன வேணால் பேசு, ஆனால் என்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை கூட உன்னால் வாங்க முடியாது அப்படின்னு ராகினி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. நிவின் யோசிக்கிறாரு, என்ன எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாக இருக்கா, ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன்லேயே இருக்காரு. என்ன ராகினி, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா நிவின், ஒன்றும் இல்லை, நாங்கள் வெளியே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே தான், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறமா நான் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. என்ன இவ இப்படி பண்ணிட்டா, ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடிட்டாலே, ஐயோ கடவுளே, எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. அப்படியே நிவின் வராரு, அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அம்மா என்னம்மா, அவங்க அண்ணன்கிட்ட நீ பேசுகிறதே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா புதுசாக உனக்கு அப்படியே பாசம் வந்துருச்சா என்ன, எதுக்காக நீ இப்போ எங்கள் அண்ணனை கேட்குற அப்படின்னு அவங்க அம்மா டவுட்டாக கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு, என்கிட்ட இப்போ கூட பேசிகிட்டு தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, அண்ணன் தங்கச்சி பாசம் இல்லை என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாடா, எங்கள் அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னையும் எங்கள் அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது கண்டிப்பாக குமரன் ப்ரோவை எப்படி கடத்தியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. சரிம்மா, உங்கள் அண்ணனை நீ எப்போ போய் பார்ப்ப அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. எனக்கு எப்போ தோணுதோ நான் போவேன், உனக்கு என்னடா பிரச்சனை, போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. சரி, அம்மா கிட்ட நம்ம இப்போ கேட்டிருக்கோம், அவங்க அண்ணனை பார்க்க கண்டிப்பாக போவாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் பசுபதி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நிவின் யோசிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அம்மா கிளம்பி போகிறாங்க. ஓ, அண்ணனை பார்க்க போகிறீங்களா, சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே நிவின் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. இவங்க காரில் போயிட்டே இருக்காங்க. போயிட்டு அங்கே பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ராகினி பசுபதி 2 பேருமே இருக்காங்க. வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாமா தங்கச்சி, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, நீ தான் என்றைக்குமே என்னோடய தங்கச்சி சரியா, நீ எப்போ வேணால் நான் வரலாம் பார்க்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உன் பிள்ளைய மட்டும் எப்போவுமே இங்கே கூட்டிகிட்டு வந்துடாத, அவன் நல்லவனே கிடையாது, அவன் ஏதாவது ஒரு பிளான் போட்டு சொதப்பி விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அவன் என்கிட்ட கேட்டான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நான் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, கேட்டானா, அப்போ குமரனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆமாம் கேட்டாங்களே, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பானா அப்படின்னு அப்படி போகிறாரு. பசுபதி வேகமாக வெளியே போகிறாரு. அப்படியே சுற்றி சுற்றி எட்டி பார்க்குறாரு. ஆனால் நிவின் அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு. யாரும் இல்லை, ஓகே அவன் பின்னாடியே வரல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. சரி வாமா தங்கச்சி வா, நீ வா உள்ளே வா, காஃபி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சரிண்ணா நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சும்மா வந்தேன் அப்படி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஓ, இங்கே தான் இருக்கீங்களா 2 பேரும் சேர்ந்து, ஆனால் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தயக்கமா, சரி இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள்,
இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் குமரன் என் அண்ணன் எங்கே இருக்காரோ அங்கே தேடி நீங்கள் போவீங்க. உங்கள் பின்னாடியே வந்தால் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பசுபதி அப்படியே வெளியே கார் எடுத்துகிட்டு போகிறாரு. பின்னாடியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இவரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அப்போ பசுபதி ராகினி 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்காங்க. பின்னாடியே போகிறாரு. இப்போது பார்த்தா அங்கே அப்படியே குமரனை கட்டி போட்டு வச்சுருக்காரு. ஐயோ, அண்ணன் இங்கே தான் இருக்காரா? அட கடவுளே, இந்த மாமா தான் இந்த வேலையை பார்த்துருக்காரா? அண்ணனை காணோம் வீட்டுக்கு வந்துட்டாரு, ஊருக்கு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு வரலன்னா பின்ன இவங்க கடத்தி வச்சுருக்காங்க, அதான் வரலையா? அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிவின் எல்லாமே அமைதியாக பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு, டேய் என்னடா என்ன ஒழுங்காக சொல்கிறேன், இனிமேல் உன் வீட்டுக்கு போகவே முடியாது, உன் பொண்டாட்டியை பார்க்கவே முடியாது, புரியுதா? என்ன ரொம்ப ஆடுறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, நீ, விஜய், இந்த நிவின் 3 பேரை சேர்ந்துட்டு என்ன ஆட்டம் ஆடினீங்க. அதுவும் அந்த சாரதா காலில் என்னை விட வச்சிங்கல்ல, உங்களை விட்டுருவேனா? விடவே மாட்டேன். இங்கே பாரு, இப்படியே இங்கேயே இருந்தால் அப்படியே செத்துரு, இனிமேல் உனக்கு வீடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் மயக்கத்திலேயே இருக்கார். சரி ராகினி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. இதெல்லாம் நிவின் பார்த்துக்கிறாரு. இங்கே தான் இருக்காரா? சரி, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போயிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் நிவின், என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம், முக்கியமான விஷயந்தான். குமரன் ப்ரோவை எங்கள் மாமா தான் கடத்தி வச்சிருக்காரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே விஜய் ஷாக் ஆகுறாரு. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு கொடோன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அப்படியே கட்டி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, அதுவும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படி தான் அந்த பசுபதி ராகினி 2 பேருமே சேர்ந்து குமரன் அண்ணன்கிட்ட பேசுகிறத நான் கேட்டேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க. கூட யாராச்சும் ஆளுங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அண்ணனை நம்ம கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு நிவின். ஓகே ஓகே ஓகே, நான் ஆளுங்கெல்லாம் ரெடி பண்ணிடுறேன், நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு நிவின். அதுக்குள்ளே விஜய் வராரு. நான் வந்துட்டேன், லொக்கேஷன் வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகே, நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க, பார்த்து பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு குடோன் இருக்குல்ல, அது உள்ளே தான் அண்ணன் இருக்கார். பசுபதி வந்து பார்க்கும்போது நான் பார்த்துட்டேன், எங்கள் மாமாவும் அந்த ராகினி 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் 2 பேரும் அப்படியே ஒளிஞ்சு போகிறாங்க. ஒவ்வொரு ரவுடியாக வந்து அடிச்சிட்டே இருக்காங்க. எல்லாரையும் விஜய் அடிக்கிறாரு. அதே மாதிரி நிவினும் அடிக்கிறாரு. கூட வந்து அந்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுக்குள்ளே விஜய்க்கு அடிப்படுது. அதே மாதிரி நிவினையும் அடிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து விஜய் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க எல்லாருமே அந்த ரவுடிங்க எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு குமரனை போய்ட்டு விஜய் அப்படியே வந்து கழட்டுறாரு. கயிறெல்லாம் கழட்டி வாயில துணியெல்லாம் எடுக்கிறாரு. ப்ரோ எழுந்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்க்கவே முடியல. மறுபடியும் கண்ண முடிக்கிறார். ஐயோ, மயக்கத்தில் இருக்கார் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எங்கே போய் தண்ணி எடுத்து அப்படியே மூஞ்சில் ஊற்றுறாரு. அப்படியே லைட்டாக பார்க்குறாரு. ப்ரோ தெரியுதா? குமரன் ப்ரோ எழுந்துருங்க, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. வந்துட்டிங்களா? என்ன இங்கே கட்டி போட்டு ரொம்ப நாளாக இங்கே தான் வச்சுருக்காங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், இப்போதைக்கு நம்ம எதுவுமே பேச வேண்டாம், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் கூப்பிடுறாரு. கூட்டிகிட்டு நிவின் குமரன் 3 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே அண்ணா வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே சாப்பாடு தண்ணி எல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே குமரன் சாப்பிட்றாரு. இப்போ உங்களுக்கு ஓகேவா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இங்கே கடத்தி வச்சாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வரீங்க, இது எதையுமே கங்கா கிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க தாங்கவே மாட்டாங்க, ஏன்னா வயதில் குழந்தை இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியா? இல்லை நான் சொல்ல மாட்டேன், நான் கங்காவை பார்க்கணும், பேசணும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், நான் ஒரு இடம் சொல்கிறேன், நீங்கள் அங்கே வாங்க, ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் உடம்பு சரியானோடனே அதுக்கப்புறம் கங்காவை போய் பார்க்கலாம். ஒரு 2-3 டேஸ் போகட்டும், ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இப்படியே பார்த்தாங்கன்னா கங்கா கண்டிப்பாக டவுட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு விஜய் நிவின் 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. சரி, என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே கொஞ்சம் சேஃபு பாதுகாப்பு எல்லாமே போட்டு ஆளுங்கள்லாம் போட்டு நம்ம வந்து குமரன் ப்ரோவை பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டரை வர வைக்கிறாங்க, வந்து செக் பண்ணுறாங்க, டேப்லெட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இவருக்கு வந்து நான் சரியாக சாப்பிடல, அதனால தான் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தால் ஓகே ஆகிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் தரேன், அதில் இருந்து நீங்கள் கங்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இவ்வளோ நாள் பேச முடியல, டவர் கிடைக்காத ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க, அப்போ தான் அவங்க சரியாவாங்க, இன்னும் ஒரு 2-3 டேஸில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பேசுகிறாரு. கங்கா, நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு டவர் கிடைக்கல எல்லாமே சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, நீங்கள் இருக்கும்போது உங்கள் அருமை தெரியவே இல்லை, என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க தெரியுமா,
என்னால் தாங்கிக்கவே முடியல, சீக்கிரமாக நீங்கள் வந்துருங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இன்னும் ஒரு 2-3 டேஸில் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. வந்துடுவீங்கல்ல, நீங்கள் என்ன ஆச்சோ ஏதாச்சோ எனக்குள்ளே மனசுக்குள்ளே எவ்வளோ பதட்டமாக இருந்தது தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, இப்போ தாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்கள் குரலை கேட்ட உடனே தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. குடு 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 ஃபோனை கொடு அப்படின்னு சாரதா வாங்கி பேசுகிறாங்க. என்னப்பா ஏன்பா ஒரு ஃபோன் கூட இல்லை அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரமாக போயிட்டு வேலை செஞ்சேன், அதனால தான் என்னால் ஃபோன் பண்ண முடியல. என்னப்பா என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபோன் கூட பண்ணலாம், நாங்களாம் என்னப்பா நினைப்போம், எங்களால் என்ன பண்ண முடியும், உன்னை வந்து தேடக்கூட முடியாது அப்படின்னு சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அத்தை நீங்கள் வருத்தலாம் படாதீங்க, இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. சரிப்பா சரி, நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே வாங்கி பேசுகிறாங்க. காவேரியும் ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. பேசிட்ட உடனே மாமா சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இப்போ ஓகேவா, மாமா வந்துருவாராம் 2-3 நாளில், சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே கங்கா சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. குமரன் கிட்ட விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கேளுங்க, எல்லாமே இங்கே தருவாங்க, சரிங்களா, உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. நிவினும் சொல்கிறாரு, நான் உடம்பை பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிவின் போகிறாரு. பசுபதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தப்பிச்சிட்டாங்கன்னு.